வணக்கம் நண்பர்களே. மனிதர்களாகிய நாம் அனைவரும் நல்லவர்களாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம். நல்லவர்கள்தான், ஆனா அது எவ்வளவு தூரம்? அந்த கருணையின் தரம் எங்கனம்? நம்மை விட வசதியானவர்களுக்கு நாம் மெனக்கிடும் அதே அளவை நம்மில் வசதி குறைந்தவர்களுக்கு தருகிறோமா? நம்மை விட வசதியானவர்கள் இல்லத்தில் நடக்கும் திருமணமோ அல்லது வேறு எந்த தருணத்திலும் நாம் உடுத்தும் உடையிலிருந்து போடும் ஆபரணங்கள், அணிகின்ற செருப்பு வரை விலை உயர்ந்ததாக, பகட்டாக, மிடுக்காக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அவர்களுக்கு கொடுக்கும் பரிசு பொருள் கூட மிக உயர்ந்ததாக இருக்க வேண்டும், அவர்கள் மனம் கோணாதவாறு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அதே மனதுடன் நமது இல்லத்தில் பணியாட்களாக வேலை பார்க்கும் இல்லத்தின் விழா தருணங்களுக்கு செல்லும்போது உண்மையில் தருகிறோமா? நம்மை விட தகுதியில் குறைந்தவர்கள் வீடுகளுக்கு நாம் செல்ல நினைப்பதே நமது பெருந்தன்மை என்றுதான் நினைக்கிறோம். அதுவே பெரும்பாலானவர்களின் மனக்கூற்று. ஆமாம் தானே? ஒரு கதை சொல்லட்டுமா? சுந்தரம் மிகுந்த செல்வம் படைத்த ஒரு அரசியல் பிரமுகர். குடியரசு தின விழா கொண்டாட்டத்தின் ஒரு நிகழ்வாக ஒரு நாள் ஏழை மக்களுக்கு குடியிருப்புகள் இருக்கும் இடத்திற்கே சென்று மதிய உணவு மற்றும் பரிசு பொருள் தருவதாக, இலவசமாக தருவதாக அறிவித்தார். ஏழை மக்களும் ஏராளமானோர் குவிந்தனர். தள்ளுமுள்ளு ஏற்படும் அளவிற்கு கூட்டம். சிலர் உணவுக்காக, சிலர் பரிசுக்காக, மேலும் சிலர் சுந்தரத்தை பார்த்தாலே போதும், அவர் கைகளிலிருந்து வாங்கினாலே போதும் என்று குவிந்தனம் மக்கள். மதிய உணவு நேரம் கடந்து மேலும் 1 மணி நேரம் ஆகிவிட்டது. சுந்தரமும் சூரியனுக்கே டஃப் கொடுக்கும் அளவில் பிரகாசமாக வந்தாகிவிட்டது. ஆனால் விநியோகம் துவங்கவே இல்லை. மக்களின் முகம் வாடி வதங்கியது. நோய்க்கஞ்சி வச்சாவது குடிச்சுக்கலாம், இதுக்கு மேல நின்னா மயக்கம் வந்துடும்னு நிறைய பேரு கிளம்பிட்டாங்க. பிறகு 4 மணி ஆகும்போது ஒரு பெரிய வாகனம் லைட் செட்டோட வந்து நின்றது. ஒரு வழியாக உணவு மற்றும் பரிசு பொருள் விநியோகம் துவங்கியது. ஐயா, டிவியில தெரிவிங்க, சிரிச்சா மாதிரி போஸ் கொடுங்கன்னு ஒரு குரல் கேட்க, பசி மயக்கத்தில் பெரியவரை முகத்தை திருப்ப, சுந்தரத்தின் 4 விரல்களும் வைர மோதிரத்தில் ஜொலிக்க, கிளிக் கிளிக் அப்படின்னு சத்தத்தோட விநியோகம் துவங்கியது. ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும்தான் சுந்தரம் கொடுத்தார். மற்றவர்களுக்கு உதவியாளர்கள்தான் கொடுத்தனர். விளம்பரம், அதன் பெயர் நன்கொடை. விளம்பரத்திற்காக நம்மை, மனிதத்தை சிலர் இழந்தாலும் நம்மில் சிலர் மாமனிதர்களாக உயர்ந்தும் விளங்குகிறார்கள். இதைத்தான் நல்லார் ஒருவர் உலரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்றார் ஔவையார். ஆனால் அந்த ஒருவர் கூட இல்லாமல் போகும் சமூகத்தை நோக்கி நாம் நகர்வதை நிச்சயம் நினைவு கூற வேண்டும், இல்லையா? 3 things in human life are important. The first is to be kind, the second is to be kind, and the third is to be kind அப்படின்னு ஹென்றி ஜேம்ஸ் சொன்ன மாதிரி மனிதத்தோடு வாழலாம். வாழ இனியாவது முயற்சி செய்வோம். நன்றி. மீண்டும் பேசலாம்.